வணக்கம் நேர்களே. சங்கர் அவர்கள் இயக்கத்துல விக்ரம், எமி ஜாக்சன் நடிக்கும் படம் ஐ. இந்த படம் பற்றி தான் திரைப்படத்துறையில தற்போது பரபரப்பான பேச்சு வந்துட்டு இருக்கான். அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஐ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழால ஹாலிவுட் நடிகரான அர்னால்டு அவர்கள் கலந்து கொள்ள இருக்காரு. ஐ படத்தின் தெலுங்கு பதிப்பின் இசைய ஜாக்கி ஜான் அவர்கள் வெளியிட இருக்காரு என்று தொடங்கி அடுத்தடுத்து வரும் தகவல்கள் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஐ படத்தின் ரிலீஸ் பற்றி வெளியாகும் தகவல்கள், அதாவது ஐ படத்தை தீபாவளி அன்று ரிலீஸ் செய்ய திட்டமிட்ட தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் 20,000 தியேட்டர்கள்ல ரிலீஸ் செய்ய இருக்காராம். அவற்றில் சீனாவில் மட்டும் 15,000 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆக போகிறதாம் ஐ திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் கண்டிராத வகையில ஐ படத்தை பற்றிய அசத்தல் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் அதே நேரம் இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேப்ல ஐ படத்துக்காக போடப்பட்ட செட் மாத கணக்கில் பிரிக்காம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பாடல் காட்சியில நடிக்க வேண்டிய எமி ஜாக்சன் காட்சி தர மறுத்ததுதான் அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன் குறிப்பிட்ட அந்த செட்டில் படப்பிடிப்பு துவங்கிய போது கேரவனில் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தார் எமி ஜாக்சன். தனக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கிய அன்று தருவதாக சொன்ன தயாரிப்பாளர் தரவே இல்லை அப்படின்னும், இதனால கோபமடைந்த எமி ஜாக்சன் மேக்கப்பை கழித்துவிட்டு நேராக ஹோட்டலுக்கு சென்று விட்டாராம். அன்று இரவே லண்டனுக்கும் புறப்பட்டு போய்விட்டார் என்றும் சொல்றாங்க. சம்பளத்தை செட்டில் பண்ணால்தான் பாடல் காட்சியில நடிக்க வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையால பாடல் காட்சி படமாக்கப்படாமலே இருந்து வந்துட்டு இருக்காங்க. கன்னியர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.